ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மெல்போர்ன் ரன்னகட்ஸ்க்கும் அண்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற 20வது பிபிஎல் மேட்சுக்கான பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், பிளேயர் பேட்டில் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக் டெமோ டீம் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் ரிஸ்க் அண்ட் சேஃபாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம்ஸ் கொடுக்குற ஃப்ரீ டீமெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்மால் லீக் டீமாக இருக்கட்டும் அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம எந்த ஒரு ப்ரைம் சேனலும் பண்ணல. ஸோ இதிலேருந்து 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA ஸ்போர்ட்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாப் அப்படின்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்லேயே பார்த்தீங்கன்னா மேனேட்டர் 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நீங்கள் ஒருத்தர் தான் சூஸ் பண்ண போகணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஆப்போனண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பிக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா டீம் சைஃபர்டாக உங்களுக்கு ஆப்போனண்ட் ஆல்ரெடி பிக் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மீதி இருக்க 4 பேர்த்தில் டார்ச்சி ஷார்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒல்லி போப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி மீதி இருக்க 4 பேர்த்தில் நீங்கள் ஒரு மேலே பிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பொறுத்தவரை டீம்ஸ் மேக் பண்ணணும் தேவையில்லை. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்வைட் கோட் பார்த்தீங்கன்னா CLA டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன். ஸ்போர்ட்டஸ் ஆப்புக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் மெல்போர்ன் ரன்னகட்ஸ்க்கும் தான் நடக்க போகுது. ஸோ பிபிஎலுக்கான 28th மேட்ச் ஜனவரி 2ஆம் தேதி இந்த மேட்ச் வந்து நடக்குது. டைமிங் பொறுத்தவரை 1:45 PM. ஸோ மதியம் 1:45 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. ஸ்டேடியம் பார்த்திங்க அப்படின்னா மார்வல் ஸ்டேடியம், டக்லாண்டு தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. டக்லாண்டை பொறுத்தவரையும் ஃபாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டை பார்த்துடலாம். ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்திங்கன்னா 26 மேட்ச்சில் 206 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் 104 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 102 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இதில் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் பார்த்திங்க அப்படின்னா 164 விக்கெட்டும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 42 விக்கெட்டும் இந்த வெண்ணில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 101 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 51 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 50 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த வெண்ணில் பார்த்திங்க அப்படின்னா கடைசி நடந்த ப்ளே பண்ண T20 மேட்சஸில் 10 விக்கெட்டும் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க. 4 விக்கெட் மட்டும்தான் ஸ்பின் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்களுக்கு அதிகமாக இந்த வெனு வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் 2 டீமோட ஒரு ஹெட் அவுட் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 டீமும் பார்த்திங்கன்னா 19 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் மெல்போர்ன் ரன்னகட்ஸ் 8 மேட்சும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பார்த்திங்கன்னா 11 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட் அவுட் பேட்டிலில் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க இந்த பேட்டில் பொறுத்தவரையும். 2 டீமுக்கான ஒரு பாசிபிளான பிளேன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெல்போர்ன் ரன்னகட்ஸோட ஒரு பாசிபிளான பிளே பொறுத்தவரையும் ஜாக் ஃபெசர் மெக்ரூக் அண்ட் ஜாஸ் ப்ரவுன் 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டீம் சைப்பர்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்துருவார். ஜாக்கோ பெர்த்தல், மெக்கான்சோ ஹார்வி, லாரி ஈவன்ஸ், வில்ஸ் சதர்லேண்ட், ஃபெர்கூஸ் ஓனில், டாம் ரோஜர்ஸ், ஆடம் ஜம்பா, கெனே ரிச்சர்ட்சன். இதுதான் பார்த்திங்கன்னா மெல்போர்ன் ரெஜென்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ஷாட் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. மேட்ச் ஷாட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவார். அவர் தான் கேப்டன். டார்ச்சி ஷார்ட், கிறிஸ் லெயின், ஒல்லி போப், அலெக்ஸ் ரோஸ், ஜெமி ஓவர்டன், லியம் ஸ்காட், பிரைடன் டாக்கட், ஹென்ரி த்ரான்டன், கேமரோன் பாய்ஸ், லைடி பாப். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். 2 டீமுக்கான ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தாச்சு. இப்போது பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மெல்போர்ன் ரன்னகட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாக் ஃபெசர் மெக்ரூக் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 121 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும். அண்ட் வெனுவில் 14 மேட்சஸ்க்கு 344 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் ஆர் செகண்ட் 2 இன்னிங்ஸ்லையும் நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருந்தாலும் செகண்டாக பேட் பண்ண போகிறப்போ ஒரு கொஞ்சம் ரெக்கார்டு அதிகமாக இருக்குது இந்த வெனுவில் பொறுத்தவரையும். ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கடைசி நடந்த ஒரு 5 மேட்சஸில் ஒரு 30+ ரன்ஸ் கூட அடிக்கல. ஸோ நல்லா ஸ்டார்ட் கிடைச்சாலும் விக்கெட்டை இழந்துட்டு போயிடுறாரு. ஸோ அவரோட ரோல் அதுதான், அதிரடி ஆடக்கூடிய பிளேயர் தான். கிராண்ட் லீக்கில் ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனாக ஜாஸ் ப்ரவுன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்சஸ்க்கு 166 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்போ இவர் அந்த
இது இன்வால்வ் கொடுத்துருக்காரு. செகண்டாக பேட் பண்ணுறப்ப ஹெட் வெட்டில் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. அதே மாதிரி வெனுவில் 3 மேட்சஸ்க்கு 65 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அது செகண்டாக வந்திருக்கு. பட் நம்ம நோட் பண்ண வேண்டியது இவரோட ரீசன் ஃபார்மும் தான். ஸோ 2 ஓப்பனருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 22, 12, 13, 22 அப்படிங்கிறத ஜாஸ் ப்ரவுன் கிடைச்சாலும் 2 பேருமே மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கன்சிஸ்டிவ் அப்படின்னா ஒரு 2 பேர்த்துட்டும் இல்லை. டக்குன்னு யாரோ ஒருத்தர் பவர் பிளே முடியறதுக்குள்ளே விக்கெட்டை இழந்துடுறாங்க. ஸோ 2 பேருமே நீங்கள் ஒரு டிஃபரன்ஷியலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்க்காக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டிம் சைஃபர்ட் வெனுவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 28 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 28 ரன்னும் செகண்டில் தான் வந்திருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பெருசாக எதுவுமே இல்லை டிம் சைஃபர்ட் பொறுத்தவரையும். பட் இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. அதில் ஃபேண்டசி வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எப்படினாலும் ஒரு 2 கேட்ச் பிடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் பேட்டிங்கில் வந்து ஒரு 15 ரன் அடிச்சிட்டாலுமே ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா தான் இருக்குது. அவரோட ப்ளே பண்ண கடைசி ஒரு 4 மேட்ச்சில் 28, 37, 55 அப்படிங்கிறத ரீசெண்டாக ரெக்கார்டாக வச்சிருக்காரு. ஜாக்கப் பெத்தல் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் பெருசாக ரெக்கார்டு எதுவுமே இல்லை. வெனுவில் ஒரு மேட்ச் விளாண்டு 30 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 30 ரன்னு பவுலிங் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவர்கிட்ட இல்லாதனால ஒன்லி பேட்டராக மட்டும் தான் ஆடுறாரு. அவரோட ரீசன்ட் ஃபார்மும் கடைசி நடந்த ஒரு 3 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 30+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி இயர்லியாக விக்கெட் இழந்திருக்காருன்னு சொல்லணும் ஜாக்கப் பெத்தல் பொறுத்தவரையும். அண்ட் லாரி ஈவன்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 153 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் 76 ஆவரேஜ் அப்படிங்கிறது வச்சிருக்காரு. இவர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்காரு. ஸோ 39, 85, 29 அப்படிங்கிறது பெஸ்ட்டான ரெக்கார்டாக இருக்குது ஹெட் வெட்டில். அதே மாதிரி வெனுலையும் பார்த்திங்கன்னா 5 மேட்சஸ்க்கு 142 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் அந்த ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ லாரி ஈவன்ஸ் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மெல்போர்ன் ரன் அடிச்சுக்கிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசி நடந்த 2 மேட்ச்சில் ரொம்ப நாளாக ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. கடைசி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் போராடினார். பட் இருந்தாலும் விக்கெட் இழந்துட்டார். நல்லா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் கிராண்ட் லீக்கில் நீங்கள் சூட்டபிளான ஆப்ஷனாக இருப்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கான்ஷா ஹார்வி பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 126 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 56 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வெனுவில் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 17 மேட்சஸ்க்கு 251 ரன் அண்ட் தென் 147 ரன்னு ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் 104 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப புவராக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பெருசாக அவருக்கான பேட்டிங் வாய்ப்புகள் மேலே கிடைச்சா தான் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இவர் ஒரு டவுன் ஒரு 5th டவுன் வரனால அந்த கடைசி இருக்க 2 ஓவரில் இவருக்கு ஒரு 5 பால் தான் கிடைக்க போகுது. ஸோ ஃபீல்டிங்கில் இவருக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வரும். பட் பேட்டிங்கில் அவருக்கு கிடைக்கல. ஒரு 1 சைட் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வில் சதர்லாண்ட் டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பிளேயர். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட் வெட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 43 ரன் அண்ட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 4 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனு நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 22 மேட்ச்சில் 11 விக்கெட்டும் 134 ரன் எடுத்திருக்காரு. ஸோ பேட்டிங்கில் அவ்வளோ பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணனாலும் பவுலிங் நல்லாவே போட்டுட்டு இருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ வெனுவில் 10 மேட்ச்க்கு 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 9 மேட்ச்க்கு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அவர் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்காக இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ அவரோட பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஆர்டரில் லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ இவர் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ஸ்மால் லீக்ல கிராண்ட் லீக் 2லையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபெர்குசோனில் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லைனாலும் வெனுவில் 3 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 4 விக்கெட்டும் போத் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ண வேண்டியது கடைசி மேட்ச்சில் மட்டும் விக்கெட் கிடைக்கல. ஸோ அதற்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் 3 விக்கெட் அண்ட் 0 இப்படிங்கிறத அவர் ரீசன்ட் ஃபார்ம்ஸாக வச்சிருக்காரு ஃபெர்குஸ் ஓனில் பொறுத்தவரையும். அண்ட் டாம் ரோஜர்ஸ் பொறுத்தவரை ஹெட் வெட்டில் 8 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 4 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப வந்திருக்கு ஹெட் வெட்டில். அதே மாதிரி வெனுவில் பார்த்தீங்கன்னா 15 மேட்சஸ்க்கு 21 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்ப 6 மேட்சஸ்க்கு 9 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 12 விக்கெட்டும் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. ஸோ இவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துட்டோன்னா 1 விக்கெட் அண்ட் பேட்டிங்கில் வந்து லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட் கொடுத்தாரு லாஸ்ட் நடந்த மேட்ச்சில். அண்ட் 3 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது டாம் ரோஜர்ஸ் கிட்ட. அண்ட் நீங்கள் ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆடம் ஜம்பா பொறுத்தவரை ஹெட் வெட்டில் 13 மேட்சஸ்க்கு 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ 8 இன்னிங்ஸில் 6 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 5 இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் ஹெட் வெட்டில். வெனுவில் பொறுத்தவரை 13 மேட்சஸ்க்கு 14 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ நல்லாவே இம்பார்ட்டன்ஸாக இருந்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ண வேண்டியது ஆடம் சம்பாட்டிருந்து கடைசியாக ஒரு 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு ஒவ்வொரு விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஃபேன்ஸ் டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஒவ்வொரு விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஆடம் சம்பாட்டு இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா கெனே ரிச்சர்ட்சன் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 10 மேட்சஸ்க்கு 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா ரிச்சர்ட்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி வெனுலையும் பார்த்திங்க அப்படின்னா 28 மேட்ச்சுக்கு 40 விக்கெட், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 17 மேட்ச்சில் 27 விக்கெட் எடுத்திருக்காரு ரிச்சர்ட்சன்.
ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ண வேண்டியது கடைசி நடந்த ஒரு 4 மேட்ச்சில் ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லாமல் போயிருக்காரு. மற்றபடி ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணார் அப்படின்னா அதிகமாக இருக்குது. அண்ட் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்தவரையும் டார்ச்சி ஷாட் ஹெட்வர்டில் 11 மேட்சஸ்க்கு 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 273 ரன். அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா டீசெண்டான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. பவுலிங்கில் பெருசாக இந்த சீசன் பவுலிங் போடல, பட் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு டார்ச்சி ஷாட். வெனுவில் பொறுத்தவரையும் 7 மேட்சஸ்க்கு விளையாண்டு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 163 ரன் வெனுவில் ரெடியேட் கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி அவர் குயிக்காக ஒரு நாக் ஆடிட்டு போயிறாரு. ஸோ 22 கடைசி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பண்ணியிருக்க ரன்ஸ் அடிச்சிருந்தார். 41 அப்படிங்கிறத ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ டார்ச்சி ஷாட் பொறுத்தவரையும் அந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அவர்கிட்ட இருக்குது. மேட் ஷாட் பொறுத்தவரையும் டபுள் ஆப்ஷன்ஸ் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 ஓவராச்சும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேட்டிங்லேயும் ஓப்பனிங்கில் வந்ததுனால அவரை ஒரு கம்பல்சரி பிக்கில் தான் எடுத்தாகணும். ஹெட்வர்ட்டில் 9 மேட்ச்சுக்கு 27 ஆவரேஜ் அண்ட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. 216 ரன் அடிச்சிருக்காரு ஹெட்வர்ட்டில். அண்ட் விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும் வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா 6 மேட்சஸ்க்கு 55 ரன் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் ஒவ்வொரு விக்கெட் வந்திருக்கு. நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது ரீசன்ட் ஃபார்ம். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் மேட்ச்சுக்கு எப்படினாலும் ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு அந்த 30+ ரன் ஸ்கோர் பண்ணிடுறாரு. அதில் ட்ரீம் டீமுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அவர்கிட்ட இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவர் கேப்டனாகவே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸ்மால் லீக் வரவங்களுக்கு எல்லாமே. அண்ட் கிராண்ட் லீக்கில் நீங்கள் வர ஒரு டிஃப்ரென்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிறிஸ்லின் ஹெட்வர்ட்டில் 16 மேட்சஸ்க்கு 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 506 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறாங்க அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்னா கிறிஸ்லினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆவரேஜ் ரொம்ப நல்லா இருக்குது, 45 வச்சிருக்காரு. செகண்டில் 29 தான் வச்சிருக்காரு. வெனுவில் பெருசாக ஆவரேஜ் இல்லைனாலும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அந்த ஒரு நல்ல ரெக்கார்டை வச்சிருக்காரு கிறிஸ்லின் பொறுத்தவரையும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்னால் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போராக இருந்தாலுமே ஆவரேஜ் வெனு ரெக்கார்ட் அண்ட் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒன்லி இப்போ பொறுத்தவரையும் அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் டவுன் அந்த போடக்கூடிய பிளேயராக இருக்கார். ஹெட்வர்ட் அண்ட் வெனு ரெக்கார்ட் பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியில் அந்த ஒரு 3 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் லாஸ்ட்டாக அந்த மேட்ச்சில் 7 விக்கெட் இழந்துட்டார். பட் டாப் ஆர்டர் கோலாஸ் வர மாதிரி நீங்கள் டீம் போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒன்லி போப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அலெக்ஸ் ரோஸ் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 11 மேட்சஸ்க்கு 36 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ்னு சொல்லணும் T20. அதுவும் மிடில் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன் இப்படி ஒரு 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 250 ரன் அடிச்சிருக்காரு ஹெட்வர்ட்டில். போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 91 ரன், அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு அந்த 91 ரன்னும். அண்ட் ரீசன்ட் நோட் பண்ண வேண்டியது ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் 20 அண்ட் 20 நாட் அவுட் 35 அப்படிங்கிறத அலெக்ஸ் ரோஸ் அந்த மிடில் ஆர்டர்ஸில் வந்து லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அது இல்லாமல் ஃபீல்டிங்கில் 1-2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர்கிட்ட இருக்குது. ஓவர் டர்ன் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, 29 ரன். அண்ட் தென் ஹெட்வர்ட்லையும் பொறுத்தவரையும் 29 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்ட்டில் ஓவர் ரன் அண்ட் வெனுவில் ரெண்டுமே ரெக்கார்டு இல்லைனாலும் நீங்கள் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணுங்கள். எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டெத் ஓவரில் இருக்கட்டும் அந்த இன்ச்சியில் விக்கெட் பிரேக் த்ரூ கொடுக்குறது அவர் தான் இருப்பார். அதே மாதிரி பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 2 நின்று தனியாக ஸ்கோர் பண்ணுவார். ஸோ 6 பவுண்டரிஸில் டீல் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியான பவுலர் அண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கார். ஆல்ரவுண்டர் பேக்கேஜில் வந்துருவார். ஸோ டபுள் ஆப்ஸில் இவரையுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக பிக் பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் அண்ட் கம்பல்சரி பிக் பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்லையும் ஒரு வைஸ் கேப்டன் இல்லை கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஏஎம் ஸ்காட் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரே ஒரு 2 தான் எடுத்திருக்கு. ஸோ பவுலிங் ஆப்ஷனில் விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் இவர்கிட்டையும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இவரை பொறுத்தவரை ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹென்ரி டொராண்டன் ஹெட்வர்ட் அண்ட் வெனு ரெக்கார்டு பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கடைசியாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு முன்னால் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டொராண்டன் பொறுத்தவரையும் விக்கெட் டேக்கிங் பவுலர் ஆப்ஷன்ஸில் பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் தான் இருப்பார். பிரைடன் டக்கட் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த செகண்டாக பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் ஒரு மேட்ச்க்கு ரெண்டு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஒரு விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியில் நடந்த மேட்ச்சில் பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தனியாக நின்று போராடி நாட் அவுட்டில் போனார். ஒரு விக்கெட் 47 ரன் அடிச்சார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைடி பாப்பி பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் ஒரு மேட்ச்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அந்த 2 விக்கெட்டு வந்திருக்கு. அதே மாதிரி வெனு ரெக்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச்சில், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ லைடிப்பா பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் ஐஸ் கடைசி மேட்ச் மட்டும் விக்கெட் கிடைக்கல. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிறத அவர் எடுத்திருக்காரு. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா கேம்ரோன் பாய்ஸ் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி
6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பால் பண்ணுறப்போ அதிகப்படியான விக்கெட்டை எடுத்திருக்காரு. அதே மாதிரி வெனுலையும் பார்த்திங்க அப்படின்னா 17 மேட்சஸ்க்கு 18 விக்கெட்டும், செகண்டாக பால் பண்ணுறப்போ 8 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டும் அண்ட் ஃபஸ்ட்டாக பால் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டும் கேமரூன் பாய்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இவர்கிட்ட கடைசியில் நடந்த பிளே மேட்ச்சில் விக்கெட் எதுவும் பெருசாக கிடைக்கலைங்க. ஸோ லைடி இப்போ இம்பார்ட்டன்ஸாக இருக்கார். கேமரூன் பாய்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மேட்ச் பொறுத்தவரையும். இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிளேயர் பேட்டில். ஸோ பிளேயர் வைஸ் பேட்டிலில் ஜாக் ஃபெசர் மெக்ரூக் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் பிரைஸ்லி கிட்ட ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி லெக் ஸ்பின் கிட்ட அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. அந்த வைஸ் பார்க்குறப்போ லைடி பாப் கேமரூன் பாய்ஸ்க்கான விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜாஸ் ப்ரௌன் பொறுத்தவரையும் கேமரூன் பாய்ஸ் கிட்ட ஒரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. பட் அந்த நியூ பாலில் பார்த்திங்க அப்படின்னா த்ரோன்டானாக இருக்கட்டும் இல்லைன்னா ஓட்டான்டக்கு இவங்க தான் வந்து மோஸ்ட்லி இந்த நியூ பாலில் ஸ்பெல்லில் போட போகிறாங்க. டீம் சைஃபர் பொறுத்தவரையும் ரைட்டாக மாப்ரே கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. 69 இன்னிங்ஸில் 20 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஜாக்கப் பத்தல் பொறுத்தவரையும் 3 இன்னிங்ஸில் ஒரு முறை மேட்ச் ஆர்கிட்ட அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் லாரி ஈவன்ஸை பொறுத்தவரையும் கேமரூன் பாய்ஸ் கிட்ட 2 இன்னிங்ஸில் ஒரு முறையும் அண்ட் லெக் ஸ்பின்னு கிட்ட 32 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. மெக்கான்சோ ஹார்வி ஜேம்ஸ் வார்டன்கிட்ட ஒரு இன்னிங்ஸில் ஒரு முறையும் அண்ட் டக்கட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா டாகட் கிட்ட பார்த்திங்கன்னா 2 இன்னிங்ஸில் 22 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு மெக்கான்சோ ஹார்வி. லெக் ஸ்பின் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 19 இன்னிங்ஸில் 4 முறை ஹார்வி விக்கெட்டை இழந்திருக்காரு. டார்சி ஷாட்டை பொறுத்தவரையும் வெதர்லாண்டு கிட்ட வில் சதர்லாண்டு கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸில் ஒரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஆடம் ஜம்பா கிட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறையும் ரிச்சர்ட்சன் கிட்ட 4 இன்னிங்ஸில் ஒரு முறையும் விக்கெட்டை அதிகமாக டார்சி ஷாட் இழந்திருக்காரு. மேட்ச் ஷாட்டை பொறுத்தவரையும் ரோஜஸ் டாம் ரோஜஸ் கிட்ட 7 இன்னிங்ஸில் 2 முறையும் ஆடம் ஜம்பா கிட்ட 5 இன்னிங்ஸில் ஒரு முறையும் ரிச்சர்ட்சன் கிட்ட 5 இன்னிங்ஸில் ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு மேட்ச் ஷாட். அண்ட் ஒல்லி போப் பொறுத்தவரையும் லெக் ஸ்பின் கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குங்க. அதேமாதிரி ஆப்ரே கிட்ட 21 இன்னிங்ஸில் 6 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. கிறிஸ்லைன் பொறுத்தவரையும் ஆடம் ஜம்பா வைஸ் கிறிஸ்லின் 15 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை எடுத்திருக்காரு ஆடம் ஜம்பா. ரிச்சர்ட்சன் கிட்ட 6 இன்னிங்ஸில் 2 முறையும் அண்ட் சந்து கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு கிறிஸ்லின். அலெக்ஸ் ரோஸ் பொறுத்தவரையும் ஆடம் ஜம்பா கிட்ட 10 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ரிச்சர்ட்சன் கிட்ட ஒரு முறையும் அலெக்ஸ் ரோஸ் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ஜிம்மி வார்டனை பொறுத்தவரையும் ஆடம் ஜம்பா கிட்ட 3 இன்னிங்ஸில் ஒரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. லெஃப்டாக மார்த்தோடஸ் பால் பண்ணுறக்கூடிய பவுலர்கிட்ட 19 இன்னிங்ஸில் 6 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு ஓவர்டன் பொறுத்தவரையும். சரி, ஓகே. இப்போ பிளேயர் வைஸ் பேட்டில் அண்ட் ஹெட்வுட்டில் கரெக்டாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ஸுக்கு வருவோம். காமனான பிளேயர்ஸ்லாம் உங்கள் ஸ்மால் லீக்கில் வரவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேட் ஷாட் அண்ட் வில் சதர்லாண்ட் ஜெமி ஓவர்டன் இந்த மாதிரி காம்பினேஷன் தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்டன் கேப்டன்ஸ்லாம் வந்திருப்பாங்க. இதிலேருந்து தான் கேப்டன் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கட்டும் இல்லை வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா சதர்லாண்ட் இல்லை ஜெமி ஓவர்டன் இந்த காம்பினேஷனில் தான் ஒரு 80% உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களை சேஃபான ஆப்ஷனாக வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் நான் ட்ரை பண்ணுறவங்களுக்கு டிஃப்ரென்ஷியலாக கேப்டன் வைஸ் கேப்டன் ஷேர் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா டீம் சைஃபர் அண்ட் டாம் ரோஜர்ஸ் கிறிஸ்லின் ஹெரி துரான்டன் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்னால் இந்த டீம் கிராண்ட் லீக்கில் நீங்கள் உங்கள் டீமில் கொடுத்து நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன்னு சொன்னேன். இந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீமுமே லைனப்ஸ் ஒருத்தரம்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க டீம் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெலகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் டீம் சைஃபர்ட், ஒல்லி போப், கிறிஸ்லின், டார்சி ஷாட், ஜாக் ஃபெசர் மெக்ரூக், ஜாக்கப் பத்தல், ஜேமி ஓவர்டன், மேட் ஷாட், வில் சதர்லாண்ட், கினே ரிச்சர்ட்சன் அண்ட் ஹாரி டொரான்டன் இவரெல்லாம் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட் டீம். இந்த ஃபஸ்ட் டீமில் நான் கேப்டனாக ஜாக் ஃபெசர் மெக்கருக்கும் வைஸ் கேப்டனாக டார்சி ஷாட்டுக்கும் இப்படி ஓப்பனிங்கில் நான் ரிஸ்க்கான காம்பினேஷனாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அதர்வைஸ் நீங்கள் வேறு சின்ன ரிஸ்க் எடுக்கிற தரமாக இருந்தால் கிறிஸ்லினுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். இல்லை டீம் சைஃபர்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ஒரு டீமில் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் டீம் சைஃபர்ட், கிறிஸ்லின், ஜாஸ் ப்ரௌன், ஓவர்டன், மேட் ஷாட், வில் சதர்லாண்ட், கெனே ரிச்சர்ட்சன், ஆடம் ஜம்பா, டாகட், துரான்டன், லைடி போப் இதெல்லாம் பிக் பண்ணியிருக்கக்கூடிய செகண்ட் டீம். இந்த செகண்ட் டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரிச்சர்ட்சனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா ஹென்ரி டொரான்டன் இவங்களுக்கும் நான் பவுலருங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ் வைஸ் ரிஸ்க் எடுக்கணும் பார்த்திங்க அப்படின்னா ஆடம் ஜம்பாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து பாருங்கள். இல்லை ஜாஸ் ப்ரௌனுக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனை இந்த டீமில் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் டீம் சைஃபர்ட், ஒல்லி போப், அலெக்ஸ் ரோஸ், ஜாக்கப் பத்தல், ஓவர்டன், மேட் ஷாட், வில் சதர்லாண்ட், கெனே ரிச்சர்ட்சன், ஹென்ரி துரான்டன், ஸ்டூவர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டூவர்ட், ரோஜர் அண்ட் லைடி பாப் இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய தேர்ட் டீம். இந்த தேர்ட் டீமில் கேப்டன் ஆப்ஷனாக ஷார்ட்டுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வில் சதர்லாந்துக்கு நான் இந்த காம்பினேஷன் நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ 2 பேருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கனால நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதர்வைஸ் வேறு யாராச்சும் நீங்கள் கொடுக்கணும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா
ஜாக்கோப் பர்த்தலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஒரு டீமில் நீங்கள் இந்த டீமில் கொடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டூவர்ட்டுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் டிம் சைஃபர்ட் அண்ட் லாரி ஈவன்ஸ், ஒல்லி போப், கிறிஸ் லின், ஜாக்ஃபெசர் மெக்ரூக், ஓவர்டன், மேட் ஷாட் அண்ட் ரிச்சர்ட்சன், ஆடம் ஜம்பா, டாகட், த்ரான்டன். இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 4th டீம். இந்த 4th டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து கிறிஸ் லினுக்கு கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டிம் சைஃபர்டுக்கும் நான் ரிஸ்க்காக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒல்லி போப்புக்கும் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா டாகட்டுக்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் ஒல்லி போப் ஒன்று விக்கெட் கீப்பர் எடுத்திருக்கோம். அலெக்ஸ் ரோஸ், டாச்சி ஷார், ஜாக்கப் பர்த்தல், ஜாஸ் ப்ரௌன், ஓவர்டன், வில் சதர்லேண்ட் அண்ட் ரெனே ரிச்சர்ட்சன், ஆடம் ஜம்பா, த்ரான்டன் அண்ட் லாடி பாப். இது பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது டீம். இந்த 5வது டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக வில் சதர்லாண்ட் இருக்கும், வைஸ் கேப்டனாக த்ரான்டனுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஜம்பாக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா ரெனே ரிச்சர்ட்சனுக்கு நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் டீம் சைஃபர்ட் அண்ட் ஒல்லி போப், கிறிஸ் லின், ஜாக்ஃபெசர் மெக்ரூக், அதுவும் ஓவர்டன், மேட் ஷாட், வில் சதர்லேண்ட், ஃபர்கூஸ் ஓனில், ரிச்சர்ட்சன், த்ரான்டன் அண்ட் பார்த்தீங்கன்னா டாம் ரோஜர் ஸ்டூவர்ட். இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டீம். இந்த டீமில் கேப்டன் ஆப்ஷனாக ஃபர்கூஸ் ஓனிலுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒல்லி போப்புக்கும் நான் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் இதில் இன்னும் ரிஸ்க்கான நீங்கள் யாராச்சும் பிளேயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண வச்சிங்க அப்படின்னா டாம் ரோஜர்ஸ் இருக்கார், அவருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கிறிஸ் லினுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைன் அப்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஃபைனல் டீம்னு உங்களுக்கு நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.